திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு இந்திய கம்யூனிஸ்ட் பேச்சுவார்த்தை குழு அண்ணா அறிவாலயத்தில் சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் இருவரும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே திமுக கூட்டணியில 5 கட்சிகளோடு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய நிலையில இப்போது 6வது கட்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடனும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருப்பதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே திமுகவோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3 கட்ட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருந்தாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் வேண்டும் அப்படிங்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கையாக இருந்தது. கடந்த முறை 6 இடங்கள்ல போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை திமுக கூட்டணியில புதிதாக கட்சிகள் இணைந்திருக்கிறதுனால இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு தொகுதியை குறைத்து 5 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்குறதுக்கு திமுக முன் வந்திருந்தாங்க. ஆனா அந்த 5 தொகுதி அப்படிங்கிற எண்ணிக்கையை ஏற்கிறதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மறுத்தாங்க. அதனால இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தையில ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இப்போது கையெழுத்தாகிவிட்ட நிலையில இன்னும் சற்று நேரத்துல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர இருக்கிறது. அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புல திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் தான் கையெழுத்தாகும் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இப்போது தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில அடுத்தபடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்ல மற்ற கூட்டணி கட்சிகளோடும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.